ஹலோ வெல்கம் டு மூவிஸ் நஸ்பெக்ஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படின்ற கன்னடா ஃபிலிம் தான். பட் இது தமிழ் டப்பிங்லேயே வந்திருக்கு. ப்ரைம் வீடியோவில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. தியேட்டர்கள் ரிலீஸ் வந்து லாஸ்ட் மந்த் ஆச்சு. பட் பெரிய ரிசப்ஷன் இல்லை, ஒரு சின்ன பட்ஜெட் படம். அதனால் பெரிய அளவில் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் டீசெண்டான ரன் அந்த ஏரியாவில் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இங்கே பெரிய ரிசப்ஷனில் இருந்தால் சொல்லணும். அண்ட் இப்போ ஓடிடியில் ப்ரைம் வீடியோவில் வந்திருக்கு, தமிழ் டப்பிங்லேயும் வந்திருக்கு. படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வந்து அடுத்தடுத்து ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி நடந்துட்டுருக்கு. ரொம்ப கொடூரமான முறையில் நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸராக சீதாராம் வர்றாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் இதுலேயுமே அவரே தான் ஹீரோவாக வந்திருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்க அந்த ஏன் இவங்கெல்லாம் வந்து வேறு ஆளுங்க இருந்தாலும் எதனால் வந்து இதே பேட்டர்னில் கொலை பண்ணுறாங்கன்னு அவங்க கண்டுபிடிக்கிற சீன்ஸ்லாம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அண்ட் ஃபைனலி கொலைகாரனை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறப்ப ஒரு நல்ல 2 ட்விஸ்ட் வச்சு 2 பேரை பிடிச்சும் ஃபஸ்ட்டு ஒருத்தவரை பிடிச்சி அவரும் கொலைகாரில், அப்புறம் இன்னொருத்தவரை பிடிச்சும் அவரும் இல்லை அப்படின்னு அந்த ட்விஸ்ட் அப்போ யாராக தான் இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸை கடைசி வரைக்கும் யோசிக்க வச்சு கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து கடைசியாக வந்து அந்த கொலைகாரன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு அவங்க சொல்கிற இந்த ஃப்ளாஷ்பேக்குக்கான காரணமும் நல்லா இருந்துச்சு. நான் அடிக்கடி சொல்கிறது தான், இந்த மாதிரியான ஒரு சீரியல் கில்லிங் படத்தில் வந்து அந்த கொலைகாரன் ஏன் அதை வந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்கிற அந்த ரீசன் கன்வின்சிங்காக இருந்தால் தான் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு. இதில் வந்து அவன் அந்த ஃபஸ்ட்டு கொலை பண்ணுறாரு இல்லை, அந்த கொலைகாரன் வந்து தன்னோட மனநிலையை இழந்து ஒரு ஃபஸ்ட்டு கொலை பண்ணுற அந்த இதுக்கான ரீசன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அந்த கொலையை வந்து அவர் கண்டினியூஸாக ஒரு சீரியல் கில்லிங்காக பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து இதுவாக இருக்குது. அந்த முதல் கொலை மட்டும்தான் நமக்கு நியாயமாகப்படுது. அதுக்கப்புறம்லாம் வந்து இவர் ஏன் இதுக்கப்புறமும் இதை ஏன் கண்டினியூ பண்ணுறாருன்றதுக்கான அந்த ரீசன் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பாருங்கள். பட் வந்து ஓவராலாக ஒரு டீசெண்டான வாட்சுங்க. ஓடிடியில் மர்டர் மிஸ்ட்ரி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து ஓடிடி ஆடியன்ஸில் வந்து மர்டர் மிஸ்ட்ரிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கும் அந்த ஜென்னர் பிடிக்கணும், கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பாருங்கள். டீசெண்டான வாட்சாக இருக்கும். கடைசி வரைக்கும் வந்து கொலைகாரன் யாருன்னு ஒரு சஸ்பென்ஸோடு எடுத்துகிட்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. ப்ரைம் வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ், பாய்.